வச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சாமிக்கெல்லாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு செடியில் வந்து பூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே 1-2 பூவாச்சும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி ஒரு பூ கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில். அப்போ வந்து நான் யோசித்தேன் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வந்து ஸ்நாக்ஸுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு இன்றைக்கி 10 ரூபா கொடுத்தாங்க. நான் அப்போ வந்து 10 ரூபா சேர்த்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு இப்போ பூ வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் எப்போவுமே ஒரு செடி நான் வளர்த்துட்ருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பூக்காக எல்லாத்துக்குமே. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை காட்டுறேன். இப்போது நான் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எல்லா செடியும் வாடி இந்த மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து வந்த உடனே தண்ணியெலாம் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட செடி காட்டுறேன். ஒரு இஸ்கின்னு குரல் கேட்குமே அதே தான். கொஞ்சம் பாருங்களேன், தொடப்பத்தை வச்சு நிறையிட்டு இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு அந்த மூஞ்சை காட்டின உடனே இப்படி பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே போட்டு போயிட்டான். இப்படிலாம் பண்ணக்கூடாது சரியா? எப்படி பண்ணுறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய செடியை காட்டுறேன். இது வந்து ரெட் கலர் ரோஜான்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு. ரெட் ரோசா பூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒயிட் ரோசா பூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கலர் பூ ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே வந்து வாழை மரம் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் வீட்டு வாழை மரம் இன்னொன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே ஒன்று வாழை மரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காட்டுறாத அது சின்னது, இது வந்து பெருசு ஃப்ரெண்ட்ஸ். என் தம்பிக்கும் சிலதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருங்க, அதை வச்சு சொல்லுவான் ஃப்ரெண்ட்ஸு. இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்போதான் செல்லக்குட்டி சொன்னேன். இது வந்து மருதாணி ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது அடுக்கு செம்பருத்தி, இது வந்து மருதாணி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கற்பூரவள்ளி. நாங்கள் போடல ஃப்ரெண்ட்ஸ், அதுவாக தானாக வருது ஃப்ரெண்ட்ஸு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அப்படியே விட்டோம், அது அப்படியே வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அடுக்கு செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ். இது இது வந்து பார்த்தாலும் தெரியும்னு நினைக்கிறேன், தக்காளி செடி ஃப்ரெண்ட்ஸ். நான் விதை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செடியாகவே முளைச்சி இப்போ வந்து ஒரு 2 காய் விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நெல்லிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று கூட இருக்குது. அதை விட இது ரொம்ப பெருசு ஃப்ரெண்ட்ஸா. இது எப்போ காய்க்கொண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் செஞ்சது, நம்ம வீட்டில் போட்ட விதை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னுடைய ஆசை. இது வந்து நெல்லிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் வச்சோம், சின்னதாக வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளேயே ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, ஒழிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதுவும் அதே தான் ஃப்ரெண்ட்ஸு. இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொய்யா மரம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொய்யா மரம். அப்புறம் இது டிசம்பர் ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து ப்ளூ டிசம்பரு, இது வந்து பிங்க்கு ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி கூட காமிச்சல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோவில். அது வந்து அந்த பூ வந்து இன்னும் வளரல ஃப்ரெண்ட்ஸ். கரும்பு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த கரும்பு வந்து செல்ல கொடுப்பாத பொங்கலுக்கு நான் நட்ட ஃப்ரெண்ட்ஸ். இதை அடுத்த பொங்கலுக்கு எங்களால் வாங்க முடியுமான்னு தெரியாத நட்ட ஃப்ரெண்ட்ஸு. இப்போ வந்து அது கொஞ்சோண்டு மண் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் கொட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இடத்துலையே காமிங்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு இடத்துல காமிக்கிறேன். இதை இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு கரும்பும் நட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், துளசி ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை அவரைக்கா பிஞ்சு விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகா ஃப்ரெண்ட்ஸு. சட்னி அரைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்னி அரைக்க நம்ம வீட்டில் சட்னி அரைக்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம வீட்டில் வளைஞ்ச மிளகால ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோலாம் காரம் இருக்காது.
செல்லக்குட்டி. அது வந்து பப்பாளி ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பப்பாளி ஃப்ரெண்ட்ஸ். வெத்தலை கொடி. அப்புறம் இதோ பப்பாளி ஃப்ரெண்ட்ஸ். இதோ பப்பாளி. அது வந்து ஜாதி செடி ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஜாதி செடி. அது வந்து கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இதோ இது வந்து கத்திரிக்காய். இதோ இது வந்து கத்திரிக்காய். டிசம்பர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அங்க காமிச்சல ஃப்ரெண்ட்ஸ் அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும். இது என்ன? இதோ இங்க ஒரு கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ். நான் நீங்க ஒரு நாள் சாணி எடுக்க போனல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து இந்த மண் தரைக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். சாணி தெளிச்சா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மண் தரை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டு போல சுத்ராஜ்.